நடிகர் விஜய் அவர்கள் நீதி வெல்லும் அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. நமக்கு என்ன கேட்கறதுன்னா, கொஞ்சம் கூட வெக்கம் மனசாட்சி எதுவுமே இல்லாத ஒரு மனிதரா விஜய்? இதுதான் அனைவருக்கும் வர கேள்வி. இவ்வளவு பேர் இறந்ததுக்கு பாத்தீங்கன்னா போன்ல கூப்பிட்டு நான் பேசிட்டேன், அந்த பகுதிக்கு போன எனக்கு காவல்துறை அனுமதி வேண்டியிருக்கு, இப்படிதான் அவர் சொல்றது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அரசியல் தலைவர் ஒரு பகுதிக்கு எப்பனாலும் போலாம். அப்படி போய் அத்துமீறினா காவல்துறை அதுக்கான நடவடிக்கை இருக்கும். அதையெல்லாம் சந்திச்சுதான் ஒரு அரசியலுக்கு நடத்த முடியும் தவிர வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டே ரொம்ப சொபிஸ்டிகேட்டட் போஸ்டிங் வாங்க அந்த மாதிரி சட்டை கசங்காம நான் சண்டை போடுற மாதிரி சண்டையில கிளியர சட்டை எங்கேயுமே இல்லைன்னு வடிவேல் சொன்னதான் ஞாபகத்துக்கு வருது. எதிர்வரும் 17ஆம் தேதி இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இந்த 2 நாளைக்கு அப்புறம் கரூர்ல அந்த பாதிக்கப்பட்ட இறந்து போன குடும்ப நபர்களை நடிகர் விஜய் சந்திப்பதாக திட்டம். அந்த சந்திப்பு கூட அப்படி ஒரு மண்டபத்தை தான் இந்த சந்திப்பு நடைபெற போதுன்ட்டு நம்ம தகுந்த வட்டாரம் செய்தி கிடைச்சிருக்குது. அந்த இறந்த மக்களை இன்னும் அவங்க கட்சியினர் யாரும் பார்க்கல. அதற்கிடையில அந்த இறந்தவர்களுக்கான 16ஆம் நாள் திதின்னு சொல்லுவாங்கல்ல, அதை அவங்க குடும்ப உறுப்பினர் தருவாங்க. அதை தாண்டி தாவேகாவின் சில நிர்வாகிகள் 16 நாள் திதியை நாங்க தரோம்னு சொல்லி அது ஒரு பக்கம் அந்த பொலிட்டிக்கல் சென்ட் அதை அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடந்த 27ஆம் தேதி அந்த படுகொலைகள் நடந்த பின்பு அந்த இரவே பூட்டப்பட்ட தாவேகாவின் தலைமை அலுவலகத்தின் கதவுகள் அதற்கு பிறகு திறக்கவே படவில்லை. தற்போது இந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு தங்கள் பக்கத்திற்கு சாதகமாக வந்திருக்கிறது என்பதால் அந்த அலுவலகத்தின் கதவுகள் அந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 16ஆம் நாளுக்கு அப்புறம் 17ஆம் தேதி தான் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு. இதுதான் ஒரு அரசியல் கட்சியின் லட்சணமான்ட்டு அனைத்து மக்களும் காரி துப்புற அளவுக்கு தான் அந்த அரசியல் போயிட்டு இருக்குது. அதையும் தாண்டி இப்படி இவ்வளவு மக்கள் இறந்த பின்பும்